நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே, அதாவது ₹1 கூட செலவு இல்லாமல் வேலை கிடச்சி போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். போக முடியும். ஸோ அது எப்படி போகலாம், அதுக்கு எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ₹1 கூட செலவு பண்ணாமல் சிங்கப்பூர் போக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு வந்துட்டு வெப்சைட்ஸ் இருக்குது, ஆப் இருக்குது. அந்த வெப்சைட் ஆப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து கம்பெனி சைட்லேருந்து வந்து ரெக்யர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி சைட்டில் வந்து அதில் ரெக்யர்மெண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி போகலாம். ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 99% முடியாது. 1% தான் சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 1000 ஜாப்புக்கான அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு ஜாப்புக்கு தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். நிறைய ஜாபுக்கு வந்து சிங்கப்பூரில் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஜாபுக்கு வந்து நீங்கள் உள்ளே போகையிலே சிங் பாஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த சிங் பாஸுக்கு வந்துட்டு அந்த சிங் பாஸ் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போனால் தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கவங்க சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு தான் அந்த சிங் பாஸ்லாம் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில மோஸ்ட்லி ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு தான் இருக்கும். ஒரு சில ஜாப் வந்து சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு அங்கே இ பாஸ் எஸ் பாஸில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை கூட ப்ராப்பராக வராது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஜாப்பில் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லுவாங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ரெகுலராகவே இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 மந்த்துக்கு பிஃபோர் கூட ஐ திங்க் 2 மாதம் இருக்கும், ஒருத்தர் ஐடி ஜாப்பில் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி போனாப்புல. அதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. சும்மா சாதாரணமாலாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடாது. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்ணணும் நான் சொல்கிறேன். அந்த ஆப்பு வெப்சைட் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக முயற்சி பண்ணால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அவேர்னஸும் சொல்லிடுறேன். இந்த எல்லா சைட்லையுமே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகல இதுலேயுமே ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டு கேட்பாங்க. இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்கோம், எங்கள் கம்பெனிக்கு எடுக்கிறோம், இவ்வளோ கட்டுங்க அவ்வளோ கட்டுங்க அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து பணம் கட்டவே கட்டாதீங்க. இதுலேயுமே ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் நீங்கள் போகணும். அதாவது இங்கேருந்து போகிறீங்கன்னா டிக்கெட் நீங்களே போட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஜாப் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூரில் இருந்து அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஜாப்புக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, உங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க, நீங்கள் அவங்களுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை எப்படி திருப்பி வாங்குவீங்க? ஸோ வந்து பணம் கட்டி போகிறதுக்கான இது கிடையாது, இந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பணம் கட்டி போகிறதுனா அந்த மாதிரி போங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சியை ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கான்னு லைசன்ஸை செக் பண்ணி அதுக்கப்புறம் போகலாம். நீங்கள் அதை பணம் கட்டி போகலாம். இது வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்பு என்னென்ன வெப்சைட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபைனலாக எப்படி நீங்கள் அதில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பை சொல்லிடுறேன். ஜாப் டிபிஎஸ்ஜி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்ளிகேஷனு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களோட ரெஸ்யூமு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வேகன்சி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ஜாப் ஸ்ட்ரீட்டு. ஜாப் ஸ்ட்ரீட்டுங்கிறது பெரிய வெப்சைட்டு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ஆப்பும் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்தது லிங்க்டின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது சிங்கப்பூர்லேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஆல் ஜாப் இன் சிங்கப்பூர், இதுலேயுமே ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்புமே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்ஃப் வாக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது அப்ராட் ஜாப்ஸ் ஃபார் இந்தியன்ஸ், இந்த ஆப்பும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எல்லா ஆப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வெப்சைட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். jobcenter.com.sg அந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது sgjob.sg அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது monster.com.sg, அடுத்தது mycareerfuture.sg, அடுத்தது fastjob.sg. அதாவது எல்லாமே .sgன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா சிங்கப்பூர் ரிஜிஸ்டர் வெப்சைட்டு. அதில் மோஸ்ட்லி ஏமாத்துறதுக்கு வேலைகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த .sgன்னு முடிகிற வெப்சைட்டில் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பு இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பையும் வெப்சைட்டை இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன். ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிபிஎஸ்ஜி, ஜாப் ஸ்ட்ரீட், லிங்க்டின், ஆல் ஜாப் இன் சிங்கப்பூர், கோல்ஃப் வாக்கிங், அப்ராட் ஜாப்ஸ் ஃபார் இந்தியன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். வெப்சைட் வந்து jobcenter.com.sg, sgjob.sg, monster.com.sg, mycareerfuture.sg, fastjob.sg. ஸோ இந்த வெப்சைட்டு
இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுறது எப்படி ட்ரை பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரெஸ்யூமில் வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் ஐடி இது எல்லாமே ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. உங்களோட அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி அவங்க பார்த்தோன்னே ஈஸியாக அவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சுருங்க. அது கீழே உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு இது எல்லாமே வச்சுருங்க. உங்கள்ட்ட ஆர்எம்ஐ இருக்குது அப்படின்னா அதையுமே ஆர்எம்ஐ வச்சுருங்க. இது எல்லாத்தையுமே சிங்கிள் பிடிஎஃபாக ரெடி பண்ணிக்கோங்க. அதிலே உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, ஆஃப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்த வீடியோஸ் ஏதாவது இருக்குன்னா அதையுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில ஜாபுகளை தவிர இது எல்லா ஜாபுமே சிங்க் பாஸ் அப்படிங்கிற ஒன்று கேட்கும். சிங்க் பாஸ்னு ஒன்று கேட்டுச்சுன்னா இமீடியட்டாக அந்த இதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சிங்க் பாஸ் கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் சிங்கப்பூர் போகலை, அதனால் உங்கள்கிட்ட சிங்க் பாஸ் இருக்காது. அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். சிங்க் பாஸ் கேட்காம எந்த ஜாப் வேகன்சிக்குள்ளே போதோ அதில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அதில் ரிப்ளை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி கூட நீங்கள் அதில் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் இமெயில் ஐடி எதுவும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெஸ்யூம் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை வருது அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி ரிப்ளை வரும்னா, அதாவது ஃபாரினர்ஸ் நாங்கள் எடுக்கலை, இந்தியன் இங்கே சிங்கப்பூரில் இருக்கவங்கள தான் எடுக்கிறோம், சிங்கப்பூர் பாஸில் இருக்கவங்கள தான் எடுக்கிறோம், சிங்கப்பூர் சிட்டிசன் தான் எடுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் எஸ்பாஸ் இபாஸ்லேயே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அமௌண்ட் எதுவுமே கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. என்ன பாஸ் அப்படிங்கிறத இன்டர்வியூலே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்களே MOM வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அந்த கம்பெனியோட ஹச்ஆராக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குமே கண்டிப்பாக MOM வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ MOM வெப்சைட்டில் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ரூவல் வந்துடும். அப்ரூவல் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதையுமே MOM வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனி சைட்லேருந்து ஹச்ஆர் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க, உங்களோட IP காப்பி அனுப்பிடுவாங்க. அதில் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டிக்கெட் என்னைக்கு போடணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ரூம் நீங்கள் பேசையிலே, நீங்கள் இன்டர்வியூவில் பேசையிலே சம்பளம், ரூமு, சாப்பாடு இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ரூம் வந்து மோஸ்ட்லி இப்போ கம்பெனி சைட்லேருந்தே ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபாரின் ஒர்க்கர் அவங்க இருக்காங்கன்னா அவங்க ரூம்லேயே நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தங்கிக்கிட்டு வெளியில் ரூம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரூம் தேடுறதுக்குன்னு தனியாக வந்து வெப்சைட்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இங்கேருந்தே ரூமை வந்து ரெடி பண்ணிடுங்க. ரூமை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஏமாற்று வேலைகள் நிறையா இருக்கும். ஸோ தெளிவாக வந்து அட்வான்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துறாமல் கரெக்டாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து நான் கொடுத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு கூட வெளியில் ஹோட்டலில் கூட தங்கிக்கிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரூமை ரெடி பண்ணிட்டு நீங்கள் ரூமுக்கு மாறிக்கலாம். ஓகேங்களா? ரூமை பார்க்காமலாம் அட்வான்ஸ் அதிகமாக பே பண்ணிடாதீங்க, ஏமாற்றுவாங்க அதுலேயுமே. ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஆனால் இதுக்கு எத்தனை % சான்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1000 பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே ப்ராப்பராக இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறது கிடையாது. அதனால் நிறைய பேர் ஒரு 4-5 ஜாப் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ரிப்ளையே வரல, நிறையா சிங்க் பாஸ் தான் கேட்குது, நான் ட்ரை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாமல் யார் கண்டினியூஸாக விடாமுயற்சியாக தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. என்றைக்கு வந்து இல்லை இதில் கிடைக்காதுன்ற மாதிரி விடுறீங்களோ அன்றைக்கே முடிஞ்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அமௌண்ட்டே இல்லை, நான் வெளிநாடு போயே ஆகணுன்றவங்க இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வெளியில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஸோ அப்படி இதையும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை எனக்கு அமௌண்ட் இருக்குது, இதுவும் எனக்கு ஓகே அப்படின்னா அமௌண்ட் வச்சு ஏஜென்ட் மூலமாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிட்டுருங்க. இதுலேயும் அப்ளை பண்ணுறவங்க இது ரெண்டையுமே ஒரே டைமில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எதில் உங்களுக்கு கிளிக் ஆகுதோ நீங்கள் அதில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அமௌண்ட் இல்லாதவங்க இதுதான் ஒரு வாய்ப்பு அப்படின்னா இதை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக அதாவது 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருத்தங்களாவது போயிட்டு தான் இருக்காங்க. நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் அந்த மாதிரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்களாலேயும் முடியும், முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.